முக்கிய செய்தி. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்ற அறிவிப்பு இன்று வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். இங்கே வந்த பிறகாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் ஒரு சில நிமிடங்கள் ஆலோசனை செய்த பிறகு மாநிலங்களவைக்கான 2 இடங்களுக்கான வேட்பாளர்கள் யார் யார் என்பதற்கான அறிவிப்பை அவர் வெளியிடுகிறார். அதற்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய சென்னை மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இப்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள், சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியின் தலைமை வர சொல்லி இருக்கிறது. அவர்களும் இங்கே அதிமுக அலுவலகத்திற்கு வருகிறார்கள். சரியாக 11 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரீன்வே சாலையில் இல்லத்திலிருந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். பல பேர்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் எப்போதுமே இந்த சர்ப்ரைஸ் என்று சொல்வார்கள், யாரை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்பது இறுதி நேரத்தில் கூட மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் அந்த மாற்றங்கள், பேசக்கூடிய பெயர்கள் இவை எல்லாம் உள்ளடக்கி இருந்தாலும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது? ஏனென்றால் எதிரணியில் இருக்கக்கூடிய ஆளும் திமுக 3 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கூட்டணிக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறது. மறுபுறத்தில் தேமுதிக தங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமியுடன் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பை 2 பேரும் நேற்று தவிர்த்தனர். அந்த குறித்த கேள்விக்கு இருவரும் பதிலளிக்கவில்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இப்போது அதிமுக இந்த வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிக்க இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. அதிமுக அலுவலகத்திற்கு மூத்த கட்சி நிர்வாகிகள், சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வர தொடங்கிவிட்டனர். பேசப்படக்கூடிய பெயர்களில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல சட்டத்துறை இணை செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சதன் பிரபாகர், நடிகை இந்தியா உள்ளிட்ட பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 2 இடங்களுக்கு. இந்த 2 இடங்கள் யார் யாரை நிரப்பப் போகிறார்கள், எந்த விகிதாச்சாரத்தில் அது நிரப்பப்பட போகிறது, கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுமா இல்லையா, இப்படி எல்லா அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு விடை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தேமுதிகவுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சுதீஷ் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார். இது பற்றி என்ன ஊகிக்கப்படுகிறது? அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு இடம் கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாதா? சுபாஷ், அதாவது தேமுதிகவை சார்ந்த நிர்வாகிகளிடம் பெறும்போது அவர்கள் சற்று உற்சாகமாக இருந்தார்கள். நேற்று முன்தினம் இரவு இந்த பேச்சுவார்த்தையானது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை கூட்டத்தில் இங்கே அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீரென அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் விரைவாக வாகனம் புறப்பட்டு அவர் கிரீன்வே சாலை இல்லத்திற்கு போனது. அவர் செல்வதற்கு முன்பாகவே கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு எல்.கே. சுதீஷ் அவர்கள் சரியாக 7:50 மணிக்கு வந்தார். அதன் பின்னர் 8 மணிக்கு சரியாக இந்த ஆலோசனை கூட்டமானது அங்கே நடந்தது. இருவருக்கு இடையே 2 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். ஒரு பக்கம் எல்.கே. சுதீஷ், மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. ஆகிய இருவர் மட்டும்தான் அங்க அவங்க கூட அந்த ஆலோசனையில் 2 பேர் மட்டுமே பங்கேற்று தேமுதிகக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக முனைப்பு காட்டியது. ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிகவுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக பிரேமலதா விஜயகாந்தும் சொல்லி வந்தார். இப்படிப்பட்ட தருணத்தில் தான் அந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது கொடுக்கப்படுமா இல்லையா என்பதை நேற்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி கேட்கப்பட்டது, எல்.கே. சுதீஷிடமும் கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் இருவருமே அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் மௌனம் காத்தனர். அந்த மௌனத்திற்கான விடை இன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அவர்களுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் நமக்கான தகவலாக இருக்கிறது. இருந்தபோதிலும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தேமுதிகவுக்கும் கொடுத்தார்கள் என்றால் அதில் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதே நம்மால் உணர முடிகிறது. ஒருவேளை இந்த தடவை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் 2027 அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் இந்த தகவல் நமக்காக இருக்கிறது. ஆனால் இறுதி கட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல மூத்த நிர்வாகி வெளியூரில் இருந்து கூட சில பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார்கள். வந்த பிறகாக ஒரு முக்கிய முடிவை அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.